வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு 7 சிறப்பு பொது விநியோக திட்டம் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது. அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் மற்றும் குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலர் ஆகியோர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபடுவோர், உடந்தையாக செயல்படுவோர் மீதும் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் 1955 மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறு செய்யும் ரேஷன் கடை பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் நம்புறீங்க? தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருகிறது மிகப்பெரிய விதி மாற்றம். பெண்கள் எதிர்பார்த்த முக்கிய சலுகை வரப்போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே பல கட்டளைகள் விதிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் நிறையா ஃபில்ட்ரு பண்ணி 1.60 கோடி பேருக்கு கொடுக்காம ஒரு 1.07 கோடி பேர் கொடுத்தாங்க. தற்போது அவங்க கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனில் சில தளர்வுகள் செய்து மேலும் பல பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் அறிவிப்பு வழியாக இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசும் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. கணக்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. புதிய தளர்வுகள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தற்போது இப்படியும் ஒரு தளர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கார்டுகள் நிறைய பேர் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக, முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது.